உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான காரியத்தை படிக்க போகிறோம். இன்றைக்கு சமாரிய பெண்ணை பற்றி படிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 43 வசனங்கள் இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்திலே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அங்க இவர் அநேகரை ஞானஸ்நானம் கொடுத்து நடத்துகிறார் என்ற செய்தி வேத பாரகருக்கு கேள்வியான போது இயேசு யூதேயாவை காலி பண்ணிட்டு கலிலேயாவுக்கு வர்றாரு. இவர் எப்பையும் தன்னைய பெருசா காட்டவே மாட்டார். தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதா இந்த சமுதாயத்தில் தெரிஞ்சிச்சுன்னா அவர் மறைஞ்சு வேற பக்கம் அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடுவார். அவர் எப்போதும் தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய வேலையிலேயே அக்கறையாயிருப்பார். அதுல தான் கவனம். தான் பெரிய ஆளாகணும், தான் பாப்புலர் ஆகணும், நோ, அது அவருக்கு நோக்கமே இல்லை. பிதா எதற்காக அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். தான் யார், எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே எப்போதும் குறியாக இருப்பார். இப்ப யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வர்ற வழியில சமாரியாவை கடக்க வேண்டும். அந்த சமாரியா தேசம் அது என்னவென்றால், அது இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு நூதனமான தேசம். ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்த போது கர்த்தர் அந்த தேசத்திடத்திலே சொன்னார், நீ இவர்களை கக்கிவிடு, வாமிட் பண்ணிரு, இவங்க வேண்டாம் உனக்கு. தேசம் என்னுடைய தேசம், நான் சொல்லுகிறபடி இந்த தேசத்தில் வாழ வேண்டும், இல்லாவிட்டால் தேசத்திலே குடியிருக்க முடியாது. அந்த தேசம் அவர்களை கக்கிவிட்டது. ஒரு சிறு கூட்டம் யூதர்கள், யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், யூதாவுடைய வழிவகு வந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். இன்னொரு 10 கோத்திரம் இருக்கிறது, இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் என்ற 10 கோத்திரங்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். இப்போது தேசம் காலியாக இருக்கிறது. இப்படியே விட்டால் தேசம் கெட்டு போய்விடும். எனவே அந்த அசீரியா தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு வந்து இந்த பகுதியிலே குடியேற்றினார்கள். இல்லாவிட்டால் காட்டு விலங்குகள் பெருத்து போய்விடும், மண் பாழாகி போய்விடும், தேசம் குடியிருக்க ஒரு நல்ல தேசமாக இல்லாமல் போய்விடும். எனவே அவர்களை கொண்டு வந்து இங்கு குடியமர்த்தினார்கள். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் சரியாக தெரியாது. அசீரிய வழக்கத்தில் இருந்தவர்கள். எனவே காட்டிலிருந்து சிங்கங்கள் வந்து இவர்களை தொந்தரவு பண்ணியது. உடனே இவர்களுக்கு அந்த தேவனை பற்றிய அறிவு இல்லை. யெகோவா தேவனை பற்றி இவர்களுக்கு புரியாதபடியினால் இவர்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவரை பற்றி போதிக்க ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த ராஜா நினைத்தான். அதே போல லேவியர்களையும் ஆசாரியர்களையும் வேதப்பாரர்களையும் அனுப்பி இந்த அசீரிய ஜனத்திற்கு ஒரு போதனையை கொடுத்தார்கள். இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டார்கள். அப்போது அந்த தேசத்திலே அவர்களால் குடியிருக்க முடிந்தது. அந்த ஏரியாவுக்கு பெயர் தான் சமாரியா. சமாரியா தேசத்திலே அங்கே அது நூதனமான ஜனம். ஆண்டவரை பற்றி தெரியும், தெரியாது, புரியும், புரியாது. கொஞ்சம் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் வேற மாதிரியும் நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜனம் சமாரிய ஜனம். இந்த யூத ஜனங்கள் அவர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், அவர்களோடு பேச மாட்டார்கள், வீடுகளுக்கு போக மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள்.
அப்படி ஒரு பிரிவினை அவர்களுக்குள்ளே இருந்தது. இதுதான் உங்களுக்கு சமாரியாவை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். இப்போது இயேசு அந்த யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வருகிறார். யூதேயா ஒரு பணக்கார பகுதி. படித்தவர்கள், மேதைகள், அறிவாளிகள், தொழில் நிபுணர்கள், பெரிய கட்டடங்கள் எல்லாம் யூதேயாவிலே இருக்கும். இந்த கலிலேயா நாடு என்பது சாதாரண பாவப்பட்ட ஜனங்கள் வசிக்கிற பகுதி. கலிலேயா கடலிலே மீன் பிடித்து அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய பேச்சே ரொம்ப ஒரு நல்ல இலக்கணத்தோடு இருக்காது. அரமேயிக் என்று சொல்லக்கூடிய யூத பாஷையை அவர்கள், எபிரேய மொழி தான், ஆனால் கொச்சையான வார்த்தை, அப்படிதான் அவர்கள் பேசுவார்கள். ஏழை ஜனங்கள், ரொம்ப படிப்பறிவெல்லாம் இல்லை, பாமரர்கள். இயேசு கிறிஸ்து யூதேயாவிலும் இருப்பார். அங்கே தான் எருசலேம் ஆலயம் இருக்கிறது, பெத்லஹேம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் அவர் பிறந்தார். அங்கேயும் இருப்பார். அங்கே பிரச்சனை வந்தோடனே கலிலேயாவுக்கு வந்து விடுவார். கலிலேயாவில் அவருக்கு நிறைய நண்பர்கள், அவர்கள் அவர் மேல் அன்பு காட்டுவார்கள். அங்கே இருப்பார். அங்கேருந்து தனக்கு வேண்டிய சீஷர்களை, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இவர்களையெல்லாம் இந்த பகுதியிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார். இப்படி அங்கும் இங்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் நடந்து சென்று இயேசு ஊழியத்தை செய்தார். அவர் நடந்து சென்றார். இன்றைக்கு யாரும் மோட்டார் சைக்கிளில் வரக்கூடாது, நடந்து தான் போய் ஊழியம் செய்யணும், காரில் போகக்கூடாது, நடக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த காலத்தில் வேற மாதிரி இருக்கு. காலம் மாற மாற, வளர்ச்சி கூட கூட, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா வளர்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் இயேசு நடந்து வருகிறார், சமாரியாவை கடந்து வருகிறார். சரியா? இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சமாரியா பகுதியிலே ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் யார் என்றால் பேரழகி. எப்படிப்பட்டவள்? ஆமா, அவளுடைய தோற்றம், அவளுடைய பார்வை, அவளுடைய நடை, அவளுடைய உடை, எதை பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பெண்ணை அதிகம் பேர் விரும்புவார்கள். இது இருக்கட்டும். இப்போ நம்ம பகுதிக்கு போகலாம். 4ஆம் அதிகாரம், யோவான் 4. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், வேற வழி இல்லை, அப்படிதான் போகணும். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்க சீகார் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸான ஊரெல்லாம் இல்லை. அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு யாக்கோபுடைய கிணறு. யாக்கோபு தன் மகனாகிய இந்த யோசேப்புக்கு அந்த நிலத்தை கொடுத்திருந்தான். அவன் தான் தன் கையினால், தன் வில்லினால், தன் அம்பினால் சம்பாதித்த ஒரு பகுதியை மற்ற எல்லாரையும் விட அதிகமாக நேசித்த தன் மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்தான் என்று அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது பார்க்கலாம். யோசேப்பு ஸ்பெஷல் தன்னுடைய தகப்பனுக்கு. ஆனால் தகப்பன் வீட்டிலே இருந்து சாப்பிடக்கூட முடியவில்லை. 17 வயதிலே இவனை விற்று விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அப்பா வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அத்தனை வருடம் அவன் இந்த அப்பா வீட்டிலே எதையும் அனுபவிக்காதபடியால் அப்பா அவனுக்கு கூடுதலாக ஒரு நிலத்தை கொடுத்தது நியாயம். நல்ல அப்பா, நேர்மையா செஞ்சிருக்கார். அந்த நல்ல மனிதனாகிய யோசேப்பு அவனுடைய வம்சத்தார் ஊர் ஜனங்கள் தண்ணீர் குடித்து கொள்ளட்டும் என்று அந்த கிணத்தை அந்த ஊர் ஜனங்களுக்காக தண்ணீர் கொண்டு கொள்ள அனுமதித்தார்கள். அந்த கிணறு 150 அடி ஆழம். எவ்வளோ ஆழம்னு யோசித்து பாருங்க, 150 அடி. அதில் சாதாரணமாக தண்ணீர் எடுக்கிறதுன்றது லேஸ்பட்ட காரியம் இல்லை. பெரிய கடகால் இருக்கணும், வாளியை வட்டு கயிறை விட்டு அதை அப்படியே இழுக்கணும், இழுத்து மேலே தண்ணி கொண்டு வரணும். அடியில் ஆழத்தில் 15 அடியில் தான் தண்ணீர் கிடக்கிறது. அந்த கிணறு ஒரு என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லுகிறார்கள்.
அது மலையிலே வெட்டப்பட்டது, கற்பாறையிலே வெட்டப்பட்டது. ஆழத்தில் தண்ணீர் இருக்கிறது, நல்ல தண்ணீர். அந்த தண்ணீருக்காக இந்த ஜனங்கள் வருவார்கள், வந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவார்கள். தண்ணீர் எப்போ எடுக்க வருவாங்க? 24 மணி நேரமும் தண்ணீர் எடுக்கலாம், அது சரி. ஆனால் பெண்கள் பொதுவாக தண்ணீர் எடுக்க அங்கே வருவார்கள். பெண்கள் தான் வருவாங்க. பெண் பார்க்க விரும்புகிற மாப்பிள்ளைகள் கிணற்றுக்கு போவார்கள். அங்கே தானே பொண்ணை நல்லா பார்க்கலாம். அது தனியாக வரலாம், 2 பேரோட வரலாம். அங்கே ஒன்றும் அப்பா அம்மா அண்ணன்லாம் இருக்க மாட்டான், அண்ணன் நிச்சயம் இருக்க மாட்டான். அதனால் பொண்ணை பார்க்கலாம், பெண் பார்ப்பதற்கு வருவார்கள். சரி, இவள் தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாள். வார்த்தைக்கு போகலாம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இந்த பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. டயர்டாயிட்டார், ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறார். இப்போ கிணத்துக்கிட்ட உட்கார்றாரு. எதுக்கு கிணத்துக்கிட்ட உட்கார்ந்தாருன்னு அப்புறம் பார்க்கலாம். 6ஆம் மணி வேளை, அந்த யூதர்களுடைய டைம் படி காலையில் 6 மணி, நமக்கு காலையில் 6 மணி, அவங்களுக்கு 1 மணி. நமக்கு 12 மணி, அவங்களுக்கு 6ஆம் மணி. அப்போ மத்தியானம் 12 மணிக்கு வெயிலில் டயர்டாகி நடந்து வந்து அந்த இடத்துல ஆண்டவர் உட்காருகிறார். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஒரு சமாரிய பெண், பேர் இல்லாதவள், பேரே சமாரிய பெண் தான். ராகாபுக்கு கூட பேர் இருக்கு பாருங்க. அடைமொழி ஒன்று பின்னால இருந்தாலும் ராகாப்னு பேர் இருக்கு. ஆனால் இந்த பெண்ணுக்கு பேரே இல்லை. சமாரியாவை சேர்ந்தவள், சமாரிய பெண், அவ்வளவுதான். இவர் அவகிட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு தா, நடந்து வந்திருக்கேன், டயர்டா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணீரை உண்டாக்கிய கர்த்தர் தண்ணீர் வேண்டும் என்று ஒரு பெண்ணிடத்திலே கேட்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய கர்த்தர் இந்த பெண்ணிடம், எனக்கு தாகமாக இருக்கிறது, களைப்பாய் இருக்கிறேன் என்று கேட்கிறார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? கேட்கக்கூடாதுல. நீங்க யூதர்கள், நாங்கள் சமாரியர்கள். நீங்க தான் எங்களை கல்யாணம் பண்ண மாட்டீங்கள்ல, எங்க கூட பேச மாட்டீங்க, உறவு வைக்க மாட்டீங்க, வீட்டுக்கு வர மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, நீர் எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் உனக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காரு, ஃப்ரீ கிஃப்ட், இலவசம். அதை நீ அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். அவர் யாருன்னு உனக்கு தெரியலையே. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அவர் சொல்றா, ஆண்டவரே, அதாவது ஆங்கிலத்தில் சார், சார், உங்ககிட்ட வாளி இல்லை, கயிறு இல்லை, கிணறு ஆழமாக இருக்கு, எப்படி தண்ணி மொண்டுக்குவீங்க? அதாவது அந்த காலத்திலே இந்த மாதிரி பாத யாத்திரையாக நடந்து அங்கும் போகிறவர்கள் கையில் ஒரு தோலால் செய்யப்பட்ட வாளி வைத்திருப்பார்கள், கயிறு வைத்திருப்பார்கள். எங்கே தண்ணீர் இருக்குமோ அங்கே உள்ளே விட்டு மொண்டு குடிப்பார்கள், அது பழக்கம். ஆனால் இயேசுநாதர் கையில் அது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே, எப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு இந்த அம்மா கேட்குது. ரீசனபிள்
கொஸ்டின். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே. அவளுக்கு இந்த கிணறு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்? அவளுடைய பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அந்த வம்சத்திலே தான் நானும் வந்திருக்கிறேன் என்று இவள் சொல்லுகிறாள். எங்கள் பிதா அவர், எங்கள் பிதா எங்களுக்கு கொடுத்த கிணறு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணீரை குடித்தால் நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர் ஊற்றுறது, அதிலிருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், ஜீவ தண்ணீர். நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை, நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வேறொரு தண்ணீரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிப்பை பேசிக்கொண்டிருக்கிறார், ஆத்மீக காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். அவளுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதை அவளிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அவன் நினச்சிட்டா, இனிமேல் தண்ணி எடுக்க வரவே கூடாதப்பா, குடத்தையே தூக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, இங்கே வந்து ஆழத்திலிருந்து தண்ணியை இறைக்கக்கூடாது, வீட்டிலேயே உட்காந்துக்கணும். இந்த ஆள் நல்ல மனுஷனாக இருக்காரு, அந்த தண்ணியை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டோம்னா நான் தான் ராணி. அவ கேட்குறா, நான் இனி வரக்கூடாது, அதுக்காக கொடுங்க என்று கேட்கிறாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இவ ஒண்ணுமே எதையுமே எடுத்து சொல்லலை. அவரா சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அட்ட அப்பா, அப்ப இவ எப்படி அழகியா இருந்திருப்பான்னு யோசிக்கணும். அழகு இல்லாம 5 பேர் கல்யாணம் பண்ண வருவாங்களா? நல்ல எடுப்பான மூக்கு, அழகான கண்கள், அழகான வாய், அழகான நட, எல்லாம் அழகி. முதல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, ஒருவேளை செத்து போயிட்டார் போல, சரி பாவம். அடுத்து இன்னொரு கல்யாணம், உடனே வந்துட்டான், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஆளும் செத்து போயிட்டார். ஐயோ, அவ்வளோதான், எவ்வளோ கல்யாணம் பண்ணால் சாவு தான். யார் அப்படி நினைக்கல, பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னொருத்தர் வர்றார். 5 பேர் இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த ஒரே பெண்ணை. ஒருவேளை சிலர் விட்டுட்டு கூட போயிருக்கலாம், டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம், சிலர் செத்துருக்கலாம், சிலர் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், 5 பேரும் செத்துருக்கலாம், 5 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், என்ன நடந்துச்சோ தெரியாது, இருக்கட்டும். இப்போ 6வது ஆள் வந்து அவளோட குடியிருக்கான். இன்னும் கல்யாணம் ஆகலை, இப்போ தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு போல, கொஞ்சம் ட்ரையலில் இருக்காங்க. இப்போ இவளை தேடி 7வது ஆள் வந்திருக்கார். வந்து கிணத்துக்கிட்ட உக்காந்துருக்கார் இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு. வேற எதுக்கும் இல்லை. அவர் எதுக்கு வந்தார்? அவருக்கு நான் தண்ணியா வேணும்? அவர் வந்ததே இவளை பார்க்க தான் வந்தார், இவளோடு பேச வந்தார், இவளை விசாரிக்க வந்தார், இவளுக்கு உதவி செய்ய வந்தார். இந்த பேரழகியை கண்டு மயங்கி இந்த இயேசு கிறிஸ்து என்ற புருஷன் வந்திருக்கிறார். 7வது ஆளு வந்து உட்கார்றாரு. தாகத்துக்கு தண்ணி வேணும். நீங்க தான் எங்க கூட சம்மந்தம்லாம் பண்ண மாட்டாங்க, இப்ப என்னத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க? உனக்கு தெரியல, மணவாளன் வந்திருக்கிறார், நீ மணவாட்டி, உன்னை நேசிக்கிறவர், தூரத்திலிருந்து உன் உள்ள கிடக்கையை அறிந்தவர், நீ கேட்பதற்கு முன்பாக கொடுக்க அறிந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ வர்றதுக்கு முன்னாலேயே வந்து கிணத்துக்கடியில உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறார்.
எப்ப நீ வருவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. 5 பேர் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லையா? நீ துரதிர்ஷ்டசாலி என்று உன்னை வைகிறார்களா? திட்டுறாங்களா? நீ எதற்கு லாயக்கில்லை என்று உன்னை தூற்றுகிறார்களா? உன்னை கவனித்துக் கொள்ள நாதி இல்லையா? நான் வர்றேன், பேசாம இரு, நீ தண்ணி மட்டும் எடுக்கவா, நான் வர்றேன் பார். 1000-10,000 பேரிலே சிறந்தவர். அவருடைய கண்கள் தூரத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதையெல்லாம் அறிந்தது. அவருடைய கால்கள் நன்மை செய்ய தீவிரித்து ஓடி வருகிற கால்கள். அவருடைய கரங்கள் உன்னை அரவணைத்து தேற்றரவு செய்து உனக்கு உதவி செய்கிற கரங்கள். அவருடைய இருதயம் உனக்கு மட்டும் சொந்தம். தன் முழு இருதயத்தோடு உன்னை நேசிக்கிறவர் உனக்காக வந்திருக்கிறார். உனக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஆத்மாவே, அவர்கிட்ட வர மாட்டியா? அவர்கிட்ட பேச மாட்டியா? அவர் பார்க்கிறாரு. அழகிய ரூபவதியே வா, ஏன்ட்ட வா, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கிறேன், உனக்கு பிள்ளை குட்டிகளை கொடுக்கிறேன், நித்திய மணவாளன் நான், நீ எனக்கு நித்திய மணவாட்டி, உனக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன், நீ ஆயத்தமாகிக்கொண்டே இரு, உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இரு, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீ ஏன்ட்ட வா, முதல்ல உனக்கு என்ன தருவேன்? விசுவாசம் என்னும் அபார சக்தியை கொடுப்பேன், ஆவிக்குரிய சக்தியை கொடுப்பேன், அதை கொடுக்கக்கூடிய வார்த்தையை கொடுப்பேன், உன்னை காத்துக்கொள்ளுவேன். அவன் நினைக்கிறாயோ எனக்கு தகுதி இல்லை, இவர் யூதர், நான் பாவப்பட்ட சமாரிய பெண், இவருக்கு எப்படி தண்ணி கொடுக்கறது, இவங்க நம்மளோட சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. அவர் சொல்றார், வா, உங்களோட தான் என் சம்பந்தம், எனக்கு அந்த மாதிரி பிரிவினைவாதம் கிடையாது, ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட். அவர் சொல்றாரு. அடுத்து இந்த பெண் சொல்லுது, எனக்கு 5 பேர் இல்லை, இப்போ ஒருத்தன் இருக்கான். ஆண்டு சொல்கிறான், ஆமாம், அவனும் உன் புருஷன் இல்லை, நீ சரியாக சொன்ன, உண்மை சொன்ன, நல்ல பிள்ளை, இந்த மட்டும் ஏமாத்தாம சொல்லிடுச்சு, பார்த்தீங்களா, உண்மையை சொல்லிடுச்சு. பார்க்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரி. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்கலான்னு எந்த மனுஷனும் எப்பையும் நினைக்க கூடாது. தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது, எல்லாம் அறிந்தவர். அதனால ஆண்டவற்றை போய் எதையும் மறைக்க வேண்டாம். சும்மா அப்படி போய் நின்று, லார்ட் ஐ லவ் யூ, ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொன்னா போதும். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். குட்டெல்லாம் வெளிப்பட்டுருச்சு, நீர் தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டா. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். பார்த்தா இதுக்கு மேலே இவர்கிட்ட ஆன்மீகம்தான் பேசணும். இவர்கிட்ட என்னமா பேசினா இந்த 5 புருஷனை பற்றிய கதையை தோண்ட ஆரம்பிச்சிருவார். நமக்கு வேண்டாப்பா, கதையை மாற்றி விட்டு பைபிள் பேசுகிறான். உடனே இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றாள். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உடனே ஆண்டவர் அவளுக்கு நீள பிரசங்கம் பண்ணிட்டார். தண்ணி குடுன்னு கேட்டாரு. நீங்க தான் குடிக்க மாட்டீங்களே, நாங்க கொடுத்தான்னு இவ சொன்னான். ஆண்டவர் நீண்ட பிரசங்கம் 7 முறை அவளோடு பேசி இருக்கிறார். இதுக்கு முன்னால யார்கிட்ட எப்படி அவர் உட்கார்ந்து பேச மாட்டாரு.
குருடே வருமா, விரும்புகிறதை கேள், ஓகே சோகமாகுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு பெண் வருவா, என் மகளுக்கு சோகம் இல்லை, நீங்கள் ஜோம் பண்ண வேண்டும். உடனே சொல்வார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்ல, போ சொல்லிடுவார். எங்கே போனாலும் ஒரு வார்த்தை தான். அம்மா வந்து சொல்கிறாங்க, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன, போ, அவ்வளோதான். அடுத்து வேலைக்காரர்கள் வர்றாங்க, இந்த ஜாடியெல்லாம் தண்ணியை ஊற்றுங்க, மொண்டு கொடுங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு வார்த்தை தான். ஆனால் இந்த பெண்ணுக்கிட்ட 7 தடவை பேசுகிறார், விளக்கி விளக்கி சொல்கிறார். தன்னை பற்றி வெளிப்பாடு, பிதாவை பற்றி சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லுகிறார், ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார், பரிசுத்தாவியின் நிறைவிலே இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். தெளிவாக அவளுக்கு எல்லாவற்றையும் இயேசு சொல்லிவிட்டார். உடனே இந்த அம்மா பார்த்துச்சு, இப்படியே இவரை விட்டுறக்கூடாது, இவரை நிரந்தரமாக வச்சுக்கணும், நம்ம கூடவே இவர் இருக்கணும். அவர் இருங்கன்னு சொல்லிட்டு ஓடுது குடு குடுன்னு, ஊரில் போய் சொல்லுது. அப்போதான் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் ஊழியக்காரியா மாறிடுச்சு. ஓடி போய் சொல்லுது, இங்கே ஒருவர் கிணத்துல உட்கார்ந்துருக்காரு, என்னை பற்றி எல்லா குட்டையும் வெளிப்படுத்தி விட்டார், அவருக்கு எல்லாம் தெரியும், வந்து பாருங்கள். இவர் அவகிட்ட அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் தான் மேசியா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அவர் நான் தான் மேசியான்னு அவர்கிட்ட சொல்றான். எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி யாருமே ஏத்துக்கல. எல்லாரும் கல்லெறியணும்னு பேசுனாங்க, எல்லாரும் மலையிலிருந்து கீழே தள்ளி விடணும்னு பேசினானுங்க. அவர் சர்ச்சுக்குள்ள தேவாலயத்துக்குள்ள சுகமாக்குனாரு, ஞாயிற்றுக்கிழமை சுகமாக்குனாரு, இவரை பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னாங்க, யாருமே ஏத்துக்கல. ஆனா இந்த பெண் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த மேசியா, நான் தான் ரட்சகர், நான் தான் உலக ரட்சகர், உனக்காக வந்திருக்கிறேன். நீ இந்த தண்ணியை கேட்கிற, நான் உனக்கு வேற தண்ணி, ஜீவ தண்ணீர் வைத்திருக்கிறேன், நீ ரட்சிக்கப்படு. அந்த பெண் ரட்சிக்கப்பட்டாள். ஊர் முழுசுக்கும் போய் சொல்லிட்டா, எல்லாரும் வாங்க ரட்சிக்கப்படுங்க. ஊர் ஜனங்கள்லாம் வர்றாங்க. வந்து 2 நாள் எங்க ஊர்ல இருக்கணும். யூதர்கள் போக மாட்டாங்க, உங்களுக்கு தான் சொன்னனே. ஆனா இவர் போனார், 2 நாள் தங்கினார். அந்த ஊர் பையெல்லாம் எப்படிப்பட்டவர், நீ சொன்னதை கேட்டு ஒன்று நாங்கள் ரட்சிக்கப்படலை, நீ நினச்சிக்கிட்டே ஆக்கும் உன் பிரசங்கத்தை கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டோம்னு, அவர் சொன்னதை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம். இப்படியும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் என்னதான் நன்மை செஞ்சாலும் நன்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த 5 புருஷன், இந்த 6வது புருஷன் இதைத்தான் பேசுவானுங்க. ஆனால் ஆண்டவர் இருக்காரே, அவர் அப்படி அல்ல. அவர் உங்களைத்தான் தேடுகிறார், நெருக்கத்தில் இருக்கிறவர்களை தேடி வருகிறார், அவர் நன்மை செய்ய வருகிறார், அவர் ஒருபோதும் கைவிடாதவர். உங்களுடைய காரியம் எப்படிப்பட்ட காரியமாகவும் இருக்கலாம். 2 நாள் அங்கே கூட தங்கினார். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, நீங்க என்ன நிலையில் இருக்கீங்களோ கர்த்தர் அறிவார். உங்கள் தேவை என்னவோ கர்த்தர் அறிவார். நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்களா, நெருக்கத்தில் இருக்கிறீர்களா, கஷ்டத்தில் இருக்கிறீர்களா, போராட்டத்தில் இருக்கிறீர்களா, வியாதியில் இருக்கிறீர்களா, பலவீனத்தில் இருக்கிறீர்களா, கோர்ட் கேஸில் இருக்கிறீங்களா, கோர்ட்டுக்கே போக முடியாத நிலைமையில் இருக்கிறீங்களா, என்ன நிலைமையில் இருக்கீங்க? ஜனங்கள் உங்களை உதாசீனம் பண்ணுகிறார்களா, உங்களை மதிக்கவில்லையா, உங்களை பாவிகள் என்று தூற்றுகிறார்களா, உங்கள் பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி காட்டுகிறார்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் நேசர், ஆத்தும நேசர் இருக்கிறார். அவர் வருவார். அவர் வந்து உங்களுக்காக தண்ணி கிணத்துக்கிட்ட உக்காந்துருப்பார். எப்போ என் பிள்ளை வரும், எப்போ என்னைய பார்க்கும், எப்போ நான் பேசுவேன், எப்போ நான் தேற்றுவேன், எப்பொழுது உதவி செய்வேன், என்னால் எல்லாம் முடியுமே என்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள்
ஒரு காலம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அந்த வியாதி சொஸ்தமாகும். விடாத பிடி. ஏளனம் பண்ணுகிறவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். கர்த்தர் உதவி செய்வார். அவரால் எல்லாம் கூடும். என்ன வேணுமோ கேளுங்க. பைபிளை போட்டுருக்கு, விரும்புகிறதை கேள், நீ அதை பெற்றுக்கொள்ளுவாய். என்ன விருப்பம்? எதை கேட்டாலும் கொடுப்பார். இல்லாததை கேட்டால் உருவாக்கி கொடுப்பார். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆத்தும நேசர். அவர் 1000-10,000 பேரிலே சிறந்தவர். எந்த ஒரு மனிதனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிற அளவுக்கு நம்மை நேசிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷியாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற அளவுக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் தான் அந்த சமாரிய பெண்ணாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் வர்றாருப்பா, முன்னாலேயே வந்து கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்காரு, கூப்பிடுறாரு, வா என் கூட வா, என்கிட்ட பேசு, உன் சந்தேகத்தை கேளு, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எதை கேட்டாலும் கொடுப்பார். என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு உயர்வை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, God bless you.